நடத்தும் இதயம் மேட்ரிமோனியலுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டவை என்று முன்னோர்கள் கூறுவர். ஆனால் இந்த நவீன காலத்தில் பல உள்ளங்களை இணைக்கும் இதயம் மேட்ரிமோனியலின் செயல்பாடு இன்னும் தொடர்கிறது. இந்த விழாவில் பல அருமையான மற்றும் பயனுள்ள நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. ஜெம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஆன்மீக அலசல் என்ற நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவார் என்று அன்றே கணித்த ALP ஜோதிடர் திரு மலையப்பன் அவர்கள் ஜோதிடத்தில் திருமணம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகிறார். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. என்னுடைய பெயர் மலையப்பன், ALP அஸ்ட்ராலஜர், சென்னை. நான் கடந்த 45 வருடங்களாக பாரம்பரிய ஜோதிடம் பார்த்து கொண்டு இருந்தாலும் தற்காலிகமாக கடந்த 5 வருடமாக இந்த ALP ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தில் என்னுடைய பயணங்கிறது போயின்னு இருக்கு. அன்பார்ந்த ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னோட பணவிய கடந்த என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இதயம் திருமண தகவல் மையம் சார்பாக சில திருமண சம்பந்தமான திருமண பொருத்தத்துக்குரிய விஷயத்தை பற்றி கொஞ்சம் நம்ம புரிதல் வேணும். இப்போது திருமணம் அப்படிங்கிறது இரு மனமும் ஒன்று சேரக்கூடியது தான் திருமணம். ஆண் பெண் இருவர்களுடைய மனம் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால்தான் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமையும். அப்போ இந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக நமக்கு அமையறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த ஜாதக பொருத்தத்தில் முதல்ல பார்க்கக்கூடியது மனப்பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவர்களுடைய மனமும் ஒன்று சேர இருக்கணும். அப்போது 2 பேருக்கும் அந்த புரிதல், அந்த மனம் ஐக்கியப்படணும். இதுதான் மனப்பொருத்தம் சார்ந்த ஒரு விஷயம். இதுக்கு பிற்பாடு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. தசவித பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த 10 பொருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நட்சத்திர பொருத்தம், தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், நாடி பொருத்தம், தேவதா பொருத்தம், தேவை பொருத்தம், இப்படியாக நமக்கு தசவித பொருத்தங்கள் 10 விதமான பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 விதமான பொருத்தங்களும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்குமே இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது பொருந்துமா அப்படிங்கிறது பொருந்தாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதக பொருத்தத்தில் 3 கேட்டகரியாக பிரிக்கப்படுறது. உத்தம பொருத்தம், மத்தியம பொருத்தம், அதம பொருத்தம். இந்த உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உத்தம பொருத்தம் அப்படின்னு இருக்கிறப்போ சிறப்பான ஒரு பொருத்தமாக அது 100க்கு 100 நல்ல ஒரு பொருத்தமாக அது கருதப்படும். அதுக்கு பிற்பாடு பார்த்தோம்னா மத்தியம பொருத்தம், பரவாயில்ல, ஒரு அளவுக்கு சுமாராக இந்த ஜாதகம் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இதை மத்தியமம் கேட்டகரியில் எடுத்துக்கிறோம். அதம பொருத்தம் அப்படின்னு வரும்போது அசல் அந்த 2 ஜாதகத்துமே சேர்க்கக்கூடாது, சேர்த்தா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக சீரம் சிறப்பமாக இருக்காது, அதை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த அதம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த ஜாதக பொருத்தம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த தசவித பொருத்தையும் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த ஜாதக பொருத்தங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடியது எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செவ்வாதோஷம் அப்படின்னா என்ன? செவ்வாதோஷ பொருத்தம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் எதற்காக ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாயுடைய ஸ்தானம் ஒத்தொத்தருடைய பிறப்பு லக்னத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த ஸ்தானத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் நின்றால்
இது செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுறது. இது மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதே குறிப்பிட்ட லக்னங்கள் சொல்லப்படுறது. இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு. அதே போல் விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது அவருடைய சொந்த வீடு. இந்த மேஷம் விருச்சிகம் இந்த 2 வீடுக்கும் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் எங்கே நின்றாலும் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் எந்த பாவத்தில் நின்றாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு தீர்மானம் வேணும். ஏன்னா இந்த செவ்வாய் இந்த மேஷ லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 நின்றால் செவ்வாய் தோஷம்னு மேலோட்டமாக பார்த்து அதை தவிர்க்கிறாங்க. அப்படி தவிர்க்க தேவையில்லை. இந்த மேஷ லக்னங்கிறது செவ்வாயுடைய வீடாக அமையிறதுனால அதை செவ்வாய் தோஷமே அவங்களுக்கு கிடையாது. அந்த ஜாதகருக்கு அந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த 2, 4, 7, 8, 12 நின்றாலும் இந்த செவ்வாய் தோஷம் என்கிறது கிடையாது. அதே மாதிரி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அறவே. அதே போல் இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 நின்றாலும் அது செவ்வாய் தோஷத்தை குறிக்காது. அதனால் செவ்வாய் தோஷம் என்று அதை தவிர்க்க தேவையில்லை. அதே மாதிரி கர்க்கடக லக்னம் சொல்லக்கூடிய கடக லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் இதே விஷயந்தான். இந்த கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 நின்றாலும் தோஷம் இல்லை. அதே மாதிரி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 2, 4, 7, 8, 12 நின்றாலும் அது தோஷத்தை கிடையாது. அப்படியாக இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜோதிடர் மூலமாக நம்ம தீர்மானம் பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு இங்கே கடையில் கிடைக்கக்கூடிய புஸ்தகத்தை பார்த்து நம்மளே அந்த ஜாதகத்தை பார்த்து 4ல் இருக்குது 8ல் இருக்குன்னு நம்மளாக தெரியாமல் அதை தவிர்க்கிறது ஒரு தப்பான விஷயம். எந்த ஒரு ஜாதக பொருத்தமாக இருந்தாலும் இப்போ ரெடிமேடாக அந்த ஜாதக பொருத்தம்னு ஒரு புஸ்தகமே வந்திருக்கு. அதை எல்லார் வீட்லேயும் அதை ஒன்று வாங்கி வச்சுட்டு அவங்களே தீர்மானம் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய பையனாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு இது பொருத்தம் இருக்கா இல்லையான்னு அவங்களே ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது ஒரு தப்பான விஷயம். எதுவாக இருந்தாலும் ஜோதிடர் மூலமாக அதை நம்ம பார்த்து அது தீர்மானம் பண்ணிக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் 2வது தோஷம் எல்லாரும் சொல்லக்கூடியது ராகு கேத்து தோஷம். ராகு தோஷம் இருக்குது, ராகு 8ல் இருக்குது, ராகு 7ல் இருக்குது. இது 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் இந்த ராகு நிற்கிறதுனால திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராகு நின்ற வீடு சுபத்துவம் வாங்கியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஆய்வும் மேற்கொள்ளணும். ஏன்னா சில ஸ்தானத்தில் ராகு பகவான் பகை அடைஞ்சிருக்கலாம், இல்லை நீச்சம் பெற்றிருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நம்ம பார்த்த மாத்திரத்தில் இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இதை எப்படி நம்ம அறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு ஒரு காரணிலையும் கேது ஒரு காரணிலையும் இருக்கும். அது இடப்பட்ட இடத்துல ஒரே இடத்துல உள்கோட்டில் மிச்ச 7 கிரகங்களும் நின்றால் இது காலசர்ப்ப தோஷத்துக்குரிய ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். அப்படி இந்த ராகு கேது காலசர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த சர்ப்ப தோஷத்துலேருந்து எப்படி அவங்க நிவர்த்தியாகி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை சிறப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் யாருடைய ஜாதகத்தில் இந்த காலசர்ப்ப தோஷம் இருக்கோ அந்த காலசர்ப்ப தோஷம் இருக்கக்கூடிய அந்த நபருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீ காளஹஸ்திரிக்கு போயிட்டு ராகு கேது பூஜைன்னு சொல்லக்கூடிய சர்ப்ப சாந்தி பூஜை அங்கே நடக்கிறது. அந்த பூஜையில் பணம் கட்டி அதுக்குடைய சங்கல்பம் பூஜை முறையாக அங்கே செய்யப்படுறது. அந்த பூஜையை போய் முடிச்சுட்டு 16 நாளில் கை மேலே அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை நிச்சயமாக அதை நம்பலாம். இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க மாத்திரம் காளஹஸ்திரிக்கு போகணும். மிச்ச அருகாமையில் இருக்கக்கூடிய ராகு தோஷ நிவர்த்தி பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஏன்னா சப்ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் காளஹஸ்திரி. டிரான்ஸ்ஃபார்முங்கிறது அருகாமையில் இருக்கக்கூடிய ராகு ஸ்தலங்கள். அதுக்காக மெயின் டெம்பிளுக்கு நம்ம போகிறது தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ராகு கேத்து தோஷம் உள்ளவங்க ஸ்ரீ காளஹஸ்திரிக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அன்று போய் அந்த பூஜையை முறையாக செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக 16 நாளில் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை தடைப்பட்டிருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியங்கள் தடைப்பட்டிருந்தாலும் சரி, முற்றிலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு
வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு வந்து அமைஞ்சிடும். இதில் சந்தேகமே கிடையாது. அப்போது இந்த தசவித பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம அவசியம் பார்த்து தான் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கொள்ளணும். இதுக்கு வந்து திருமண காலம் அப்படின்னு பார்க்குறப்போ பெண்ணிற்கு வந்து 21 வயது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சட்டங்கள்லாம் கூட இருக்குது. அதனால் அந்த பருவ காலத்தில் திருமணம் செய்ய வேண்டிய காலத்தை நம்ம வந்து தவிர்க்கக்கூடாது. அதனால் அந்த காலத்தில் பயிரிடணும்னு சொல்லுவாங்க. அந்த காலம் அப்படிங்கிறது திருமண வயது வரும்போது அவங்க வந்து வேலை பார்த்துருந்தாலும் சரி, வேலை பார்க்கலன்னாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைன்னாலும் சரி, பெற்றோருடைய கடமை என்னென்னா அவங்க அதுக்குடைய வயதுக்கு வந்தாச்சுன்னா திருமணம் செய்ய வேண்டிய கடமை முழுக்க முழுக்க பெற்றோர்களுக்கு தான் இருக்குது. அதனால் இந்த பெற்றோர்கள் தான் இந்த திருமணம் நடக்கிறதுக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் முக்கிய காரணமாக தெரியறது. ஏன்னா நம்ம பலவிதமான ஜாதகங்கள் வந்து பார்க்குறோம். ஏன்னா பொண்ணு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் ஹை குவாலிஃபிகேஷனில் நல்ல ஒரு சேலரியில் இருக்காங்க. அதே போல் பையனை வந்து பார்த்திங்கன்னா அதை கூட ஒரு 10,000 ரூபாவது எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பணமே வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கை தான் பணமும் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான பணங்கள் இருந்தால் போகிறோம், வாழ்க்கையே பணம் கிடையாது. அதனால் இந்த பணம் சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம 2 பேருடைய ஜாதகம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருத்தருக்கொத்தர் ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதலில் வந்து 2 பேரும் ஒற்றுமையாக அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு அந்த அவங்களுடைய லைஃப்பை எடுத்துன்னு போனால் தான் அவங்க சீரும் சிறப்பமாக அந்த வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். அதனால் இந்த திருமணம் தடையாக இருக்கிறது பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணுடைய வயது அப்படிங்கிறது 21 வயது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 வயதில் பெண்ணுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு வயது காலம் வந்தாலும் உடனே அதுக்குடைய பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்க வேலைக்கு போகிறாங்க, இல்லை வேலையை தேடுறாங்க, இல்லை மேலே படிக்கிறாங்க, இந்த விஷயமெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் அவங்களுடைய வயது அந்த திருமண வயது வந்தாச்சுனாலே பெற்றோர்களுடைய கடமை அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து சிறப்பாக அவங்க வந்து நடத்தணும். அதுக்குடைய காலம் வரும்போது அதை வந்து பெற்றோர்கள் வந்து பொறுப்பு உணர்ச்சியோடு அவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுத்து அவங்களுக்கு திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ காலத்தில் வந்து பார்த்தோம்னா பெண்கள்லாம் வந்து நிறைய படிச்சிருக்காங்க. இந்த காலத்தில் படித்தா தான் வாழ்க்கையை நடத்த முடியும், அது சந்தேகமே இல்லை. அதே போல் நமக்கு தனமும் வருவாயும் வந்து 2 பேரும் சம்பாதிச்சா தான் இந்த காலத்தில் குடும்பத்தை வந்து நல்ல ஒரு முறையில் வந்து அவங்க வழி நடத்த முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க வேலைக்கு போகிறதெல்லாம் நல்ல ஒரு விஷயந்தான். அதே போல் பேரண்ட்ஸ் வந்து மாதம் பெண்ணுடைய சம்பளத்தை வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் அது மாதிரி வருது. அவங்களுடைய பெற்றோர்களுடைய குடும்பத்துக்கும் அது ஒரு தேவையாகவும் இருக்கிறதுனால ஒரு 2-3 வருஷம் வேணால் அந்த பெண்ணை வந்து வேலைக்கு விட்டு அதனுடைய வருமானத்தை வச்சு பெண்களுக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு தனம் ஏற்படுத்தி கொள்வது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து அதை காலதாமதப்படுத்தாமல் காலத்தில் அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெற்றோர்கள் கவனத்துக்கு தேவைப்படுறது. அதனால் பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக வந்து அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பொறுப்புணர்ச்சியோட அந்த பெற்றோர்கள் வந்து செய்ய வேண்டிய கடமை. இதே வந்து ஆண் பெண் இருவருக்கும் சேரும். ஏன்னா பையனுக்கும் வந்து பார்த்தோம்னா நான் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறாங்க. லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நம்மளுடைய அக்கௌண்ட்ஸு பொசிஷன் வந்து நல்ல ஒரு இதில் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிறப்போ நமக்கு வயதுங்கிறது நம்மளை மீறி தாண்டி போயிடுறது. இந்த வயது அப்படிங்கிறது திருமண வயதை தாண்டி போயிடுறதுனால அப்புறம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது காலத்தில் அந்த திருமணம் நடந்து அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது காலதாமதம் இல்லாமல் அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து முன் நின்று அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இருந்து நடத்தணும். ஏன்னா நம்ம பெற்றோர்கள் தான் அது வந்து தாமதப்படுத்துகிறாங்க. ஒருவேளை குழந்தைகள் வந்து இந்த திருமணத்துக்காக கொஞ்சம் சொல்கிறாங்கன்னா பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இவங்க பெற்றோர்கள் வந்து அதை கடந்து வந்திருக்காங்க. அந்த காலத்தில் அந்த விஷயமெல்லாம் என்ன அப்படிங்கிறது பெற்றோர்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும். குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த திருமணம் அப்படிங்கிறது காலத்தில் நடக்கணும்ப்பா, அதுக்கப்புறம் நீ மேலே படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை செல்வங்களை சேர்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் நல்லபடியாக பண்ணிக்க முடியும் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து ஒரு புத்திமதி சொல்லி அந்த காலத்தில் திருமணம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த பெற்றோர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து அதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி
இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் காலத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதை பண்ணிட்டு வந்தாலே நிறைய பேருக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது தடை இல்லாமல் நடந்திருக்கு. ஏன்னா நான் பார்த்த ஒரு 45 வருடத்தில் பல பேருடைய ஜாதகங்கள் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக இந்த மூலா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை தவிர்க்கிறாங்க. அதே போல் ஆயில்ய நட்சத்திரத்தையும் தவிர்க்கிறாங்க மக்கள். அப்படி தவிர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆண் மூலம் அரசாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்குது. அதே போல் இந்த பெண்ணுக்கு இந்த மூல நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தோஷமாக கருதப்படுறாங்க. அப்படி தோஷமெல்லாம் எதுவுமே கிடையாது, சாஸ்திரத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. இது நடுப்புற அவங்கவுங்க ஏதோ ஒரு விதமாக அதை ஒரு விஷயமாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி கிடையாது. இந்த மூலா நட்சத்திரத்தில் பல பேருக்கு திருமணம் செஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தோடு சிறப்பாக இருக்காங்க. மாமனார் மாமியாரோடு அவங்க இருக்காங்க. ஏன்னா மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலா நட்சத்திரத்தை தவிர்க்கிறாங்க. அதை தவிர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மூலா நட்சத்திரம் அப்படிங்கிறது சரஸ்வதியுடைய நட்சத்திரம். அப்போது சரஸ்வதி வித்யாகாரணி, வித்யா படிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்குது. அப்போ பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த மூலா நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. சாஸ்திரத்தில் எங்கேயுமே ஜோதிடத்தில் எங்கேயுமே அது தவிர்க்கணும்னு சொல்லப்படலை. அதே போல் ஆயில்ய நட்சத்திரமும் மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எல்லாருமே பேரண்ட்ஸே அவங்களே சொல்கிறாங்க. அவங்க அது ஆயில்ய நட்சத்திரம், இது மூல நட்சத்திரம் அப்படின்னு பாதி ஜோதிடராக அவங்களே மாறிட்டாங்க இந்த காலத்தில். அப்படியெல்லாம் தவிர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. 27 நட்சத்திரமுமே நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திர பொருத்தம் அவங்க 2 பேருக்குள்ளேயே நல்லபடியாக பொருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பொருத்தத்தில் பார்த்தோம்னா சஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்லுவாங்க. 6, 8 கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 8வது ராசியாக வரக்கூடியது விருச்சிக ராசி. அப்போ இது 6, 8 விருச்சிகத்திலேருந்து மேஷத்தை எண்ணினா 6 வரும், மேஷத்துலேருந்து விருச்சிகத்தை எண்ணினா 8 வரும். இது 6, 8 சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நட்சத்திரத்துக்கு தான் சஷ்டாஷ்டக தோஷம் உண்டு. அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் சஷ்டாஷ்டக தோஷம் கிடையாது. இந்த சஷ்டாஷ்டக தோஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அனுகூல சஷ்டாஷ்டகம், பிரதிகூல சஷ்டாஷ்டகம்னு 2 சஷ்டாஷ்டகம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டேன்னா அந்த மிதுன ராசிக்கு 8ஆம் பாவம் அப்படிங்கிறது 8வது ராசியாக சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், மிதுனத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், இவங்க 2 பேருக்குடைய நட்புறவு எப்படி இருக்குங்கிறது பார்க்கறது தான் இந்த சஷ்டாஷ்டகம். 2 பேருமே மித்திரன்னு சொல்லுவோம். மித்திரன்னா நட்பு கிரகங்கள். அப்போது இந்த சனியும் புதனும் நட்பு கிரகமாக இருந்து இந்த 6, 8ஆக வரும்போது சஷ்டாஷ்ட தோஷம் முற்றிலும் தவிர்க்கப்படுறது. அதே போல் மகர ராசிக்கு சிம்ம ராசி அப்படிங்கிறது சஷ்டாஷ்டக தோஷம் இருக்குமான்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8வது ராசி அப்படிங்கிறது பார்த்தோம்னா சிம்மம், சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அதே சூரிய பகவான் பார்த்தோம்னா அதுலேருந்து கணக்கு பண்ணி மகரத்துக்கு வரும்போது அது 6ஆம் பாவமாக வருது. அந்த மகர ராசியில் பார்த்தோம்னா சூரிய பகவான் ஒரு பகை அடைஞ்சிருக்கார். இப்போ இந்த சனியும் சூரிய பகவானும் பகை அடைந்த ஒரு தன்மையினால் அது அனுகூலமாக இருக்காது, பிரதிகூலமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது மாதிரி இருக்கக்கூடிய பாவத்தை மாத்திரம்தான் தவிர்க்க வேண்டும். அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மித்திரத்துவம் வாங்கியிருந்தால் அது அனுகூல சஷ்டாஷ்டகமாக எடுத்துக்கணும். அதே போல் பிரதிகூல சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது நட்பு கிரகங்களாக இல்லாமல் பகை கிரகங்களாக இருந்தால் மாத்திரம் அது தவிர்க்கப்படணும். இது எல்லாமே தீர்மானம் பண்ணுறது ஜோதிடர் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நீங்களே பார்த்துட்டு 6, 8 வருது, இது சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு பேரண்ட்ஸ் அதை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா நல்ல ஒரு ஜாதகமாக இருக்கும். நம்ம தெரியாமல் அதை தவிர்த்துட்டேன்னா நல்ல ஜாதகத்தை நம்ம தவிர்த்ததாக ஆகிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் ஜோதிடர்கிட்ட எந்த நட்சத்திரம் பொருந்தன்னு கேட்டு வாங்கிக்கங்க. பொருந்தக்கூடிய நட்சத்திரத்தை மாத்திரம் ஜோதிடர்கிட்ட கொடுத்து அதை பொருத்தம் பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துங்க. ஏன்னா இந்த ஜாதக பொருத்தங்கிறது முக்கியமான ஒரு விஷயந்தான். அதை நம்மளே தீர்மானம் பண்ணிடக்கூடாது. புஸ்தகத்தை வச்சுட்டு ஜோதிடர் மூலமாக தான் அதை தீர்மானம் பண்ணணும். இருந்தாலும் ஜோதிடர்கிட்ட ஆணுடைய நட்சத்திரமாக இருக்கட்டும், பெண்ணுடைய நட்சத்திரமாக இருக்கட்டும், என்னென்ன நட்சத்திரங்கள் சேரும் அப்படிங்கிறத மாத்திரம் கேட்டு வாங்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மேட்ரிமோனி மூலமாக, இந்த இதயம் திருமண தகவல் மையம்னு இருக்குது, இந்த மேட்ரிமோனி மூலமாக கூட நீங்கள்
அந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்துக்கிறதுக்கு ஜோதிடர்கிட்ட அணுகி அந்த நட்சத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு, அதே போல் நீங்கள் இங்கே பதிவு பண்ணும்போது இந்தந்த நட்சத்திரத்துக்குடைய ஜாதகம் எங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ஒரு, ஏன்னா இந்த திருமணம் தகவல் மையம் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா அனைத்து மக்களும் வந்து ஒரு இடம் வந்து கூடி மக்களை வந்து அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாப்பிள்ளையாகட்டும் மருமகளாகட்டும் தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு மையமாக இந்த இதயம் தகவல் மையம் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாரும் இதை வந்து இந்த தகவல் மையத்தில் வந்து அவங்களுடைய இதை வந்து பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். கடந்த 2024 நம்மளுடைய இப்போ முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஜாதகம் வந்து அவருடைய பர்த்டே அன்றைக்கி 2024 வந்து நான் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கேன். இதே ஜெம் டிவியில் ஒரு நேர்காணலில் அவர் வந்து ஜாதக ரீதியாக, ஏன்னா எனக்கு அரசியல் சார்ந்த விஷயமெல்லாம் எதுவுமே தெரியாது, அவருடைய ஜாதக கட்டத்தை வச்சு அவர் வந்து என்னால் இந்த கணிப்பை வந்து அவர் வந்து முதலமைச்சராக வருவார், கோட்டையை பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க திரும்பி பாருங்கள். ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி தான் அந்த ஜோதிடம் வந்து நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து சிறப்பாக சிறப்பமாக அமையக்கூடியதுக்கு அது ஒரு வழியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சரிவர பார்த்துக்கிறதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இந்த வேதம் ஜோதிடம் அப்படிங்கிறது இரு கண்கள்னு ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது. அப்போது இந்த 2 கண்ணுமே முக்கியம். வேதம் ப்ளஸ் ஜோதிடம், இது 2மே வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதனால் ஜோதிடத்தை வந்து எல்லாரும் நம்பணும். ஏன்னா சில பேருடைய வாழ்க்கையில் வந்து இந்த நம்பிக்கைங்கிறது இல்லை. அவங்களும் அந்த ஒரு கஷ்டத்தில் வந்து அவங்க சிரமப்பட்டு வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ஜோதிடரை தேடி வராங்க. அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிஸ்னஸஸ் வெற்றிகரமாக நடக்குமா, இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏதாவது நமக்கு தடையாக இருந்துருமா அப்படிங்கிறது முன்கூட்டியே அதை வந்து நம்ம ஜோதிடர் மூலமாக அதை வந்து தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு நம்ம சொல்கிறப்போ வெற்றிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இன்னும் மேற்கொண்டு நல்ல ஒரு விஷயத்தில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை கேட்டும் ரசித்தும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியின் முடிவிற்கு முன் ஒரு சிறிய செய்தி. நம் இதயம் மேட்ரிமோனியலில் பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பு பயின்ற பெண் வரன்கள் வரவேற்கப்படுகின்றன. பெண் வரன்களுக்கான பதிவு கட்டணம் முற்றிலும் இலவசம். உங்கள் திருமணம் எங்கள் எண்ணம். மற்றொரு இதயம் மேட்ரிமோனியலின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அக்ஷயா. பொண்ணுக்கு மாப்பிளையும் மாப்பிளைக்கு பொண்ணும் தேடி கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா? கவலையை விடுங்க, உங்க கஷ்டத்தை குறைக்க உதயமாகிருச்சு நம்ம இதயம் மேட்ரிமோனியல். இவங்களுக்கான வரன் தான் இருக்கு, அவங்களுக்கான வரன் தான் இருக்கு, அதுக்கு நீங்க நிறைய படிச்சிருக்கணும், இப்படி எந்த விதிமுறையும் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கான வரன்கள் நம்ம இதயம் மேட்ரிமோனியல்ல இருக்கு. வரன் அமைச்சு தரது மட்டும் இல்லாம உங்க கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் குறைஞ்ச செலவுல பண்ணி தராங்க. சிங்கிளா வாங்க, கப்புலா போங்க.